வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல மூணாவது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி நீங்க இதுவரைக்கும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அபிஷியல் பார்ட்னரா சிஎஸ்கே வந்து விஷன் 11க்கு இருக்கிறாங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் நமக்கு வந்து விஷன் 11ல கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து அதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட வின்னிங்ஸ் எல்லாமே விஷன் 11ல ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதே போல இன்னைக்கு மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிச் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல இருக்கக்கூடிய, கொல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிச் தான். அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி லைன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70 மீட்டர் இந்த ரேஞ்சில தான் எல்லா மேட்சுக்குமான இதுமே பவுண்டரி லைன் வரைக்கும் போட்டாங்க. பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஹை ஸ்கோர் போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஸ்கோர் போச்சு. ஆனால் பொதுவா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோர் தான். ஏன்னா இந்த கிரவுண்டு மற்ற கிரவுண்டை விட பால் வந்து எந்த ஒரு ஸ்விங் இல்லாம வர்றதுனால இதா இருக்கும். டியூ ஃபேக்டரும் கண்டிப்பா இந்த பிச்சில் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே போல டாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டா என்ன மாதிரியான மேட்ச் இந்த பிச்சில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் சீசன்ல கேகேஆர்ல ஒரு 6 மேட்ச் நடத்துறாங்க. இந்த மேட்ச் பாருங்க 140 பிளஸ் 150 பிளஸ். செகண்ட் பேட்டிங் பண்ண ஆர்ஆர் வந்து ஈஸியாவே வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 170 பிளஸ் 180 பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ண கேகேஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 5 விக்கெட் வித்தியாசம் இருக்கு. ஸ்பின்னர் வந்து 5 விக்கெட் கூட எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேகேஆர் வர்சஸ் ஜிடி மேட்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 170 பிளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் போயிருக்கு. இங்க ஒரு 170 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 பிளஸ் ஸ்கோர் போயிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் வந்து ஒரு 4 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து ஈக்குவலா தான் போயிருக்கு ஃபாஸ்ட் ஸ்பின்னர் இருக்கும். ஆனா ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து 200 பிளஸ், ஒரு மேட்ச் வந்து 186 அந்த 86 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து 49 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு 180ங்கிறதுல சூப்பரான ஸ்கோர். ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் பெருசா ஸ்கோர் இல்ல, அதுவுமே ஒரு 150 பிளஸ் வந்துட்டு. ஆனா ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸும் ஈக்குவல் தான். இந்த 2 மேட்ச் பாத்தீங்கன்னா ஈக்குவலா எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் வந்து ஸ்பின்னர் அதிகம், இந்த மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர் அதிகம். டோட்டலா 4 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னர் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க. சோ ஸ்கோர் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரெக்கார்ட்? டோட்டலா லாஸ்ட் சீசன்ல இந்த பிச்ல 6 மேட்ச் நடந்தது. 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 3 பேட்டிங் செகண்டும். பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஈக்குவல் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் நடந்திருக்கு. ஆனா ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 170 டு 180க்குள்ள தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5 இன்னிங்ஸ் 190 பிளஸும் பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் இருக்கு. அதிகமா எல்லா கிரவுண்டும் 150க்குள்ள தான் அதிகமா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 170 பிளஸ்ல தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி பிச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 228க்கு 4 விக்கெட் விட்டுருக்காங்க. லோ ஸ்கோர் ஆர்சிபி 123க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180 பிளஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான பிச்சில். ஸோ இப்போ இன்னைக்கு மேட்சுக்கான கிவ்அவேல ஒரு சின்ன கொஸ்டின் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கவனமா பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆரா இல்ல அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்ங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல யார் அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது பாத்தீங்கன்னா எப்பவும் போல யார் அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்கிறது மூணாவது கொஸ்டின். ஸோ கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்ல இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அதுல யார் அதிக விக்கெட் எடுப்பான்னு கேட்டோம், அதுல யார் அதிக ரன் ஸ்கோர் பண்ணுவான்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஹெட் டு ஹெட் ரிசல்ட் வந்து நம்ம பாத்துடலாம். 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இது வரைக்கும் 25 மேட்ச் நடந்திருக்கு. அதுல கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 9 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து கேகேஆர் கிட்ட கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்காங்க. 9 மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துருக்காங்க கேகேஆர். ஆனா 16 மேட்ச் வந்து கேகேஆர் கிட்ட எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு வந்து 205, லோ ஸ்கோர் 101. இவங்களுக்கு ஹை ஸ்கோர் 228, லோ ஸ்கோர்
115 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸையும் பார்த்துக்கோங்க. இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் பேட்ஸ்மேன் வந்து எப்படி எஸ்ஆர்ஹெச் பவுலர்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா யான்சன் பால்ல 3 டைம் விக்கெட் விட்டுருக்காரு. நீங்க பாருங்க, யான்சன் வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாரு. ஸோ மேபி அந்த இது இன்னைக்கும் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம கூட போகலாம். பட் அது கொஞ்சம் வீக்கா ஆடி இருக்காரு. நட்ராஜன் பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. அடுத்து குர்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா யான்சன் பால்ல ஒரு டைம், பூவி பால்ல ஒரு டைம், அகில் கொஸ்டின். ஸோ அவர் லாஸ்ட் சீசன்ல ஆனாரு. ஸோ அந்த இது அப்படி இருக்கு, ஒரு விக்கெட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பூவியும் சரி யான்சனும் சரி ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து நிதிஷ் ராணா பூவி பால்ல 2 டைம், உம்ரன் மாலிக் பால்ல ஒரு டைம், வாஷிங்டன் சுந்தர் பால்ல 2 டைம், மார்க்ரம் பால்ல 3 டைம், நட்ராஜன் பால்ல 3 டைம்னு சொல்லி ரொம்ப வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஆர்ஹெச் கிட்ட. அடுத்து ரிங்கு பாத்தீங்கன்னா நட்ராஜன் பால்ல 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல 2 டைம் நட்ராஜன் பால்ல தான் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ரசலை பொறுத்த வரைக்கும் பூவி பால்ல ஒரு டைம், ஃபருகி பால்ல ஒரு டைம், நட்டு பால்ல ஒரு டைம், மார்க்கண்டே பால்ல 2 டைம்ல வந்து விக்கெட் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பூவி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவுட் ஆகியிருக்காரு. அதாவது குர்பாஸ் சரி, நிதிஷ் ராணா சரி, அடுத்து வந்து ரசல சரி, 3 டாப் 5ல டாப் 3 வந்து புவனேஸ்வர் குமார் வந்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நட்ராஜனும் பாத்தீங்கன்னா எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ரெங்குவா இருக்கட்டும், நிதிஷ் ராணா இருக்கட்டும், ரசல் எல்லாருமே ஓரளவுக்கு நட்ராஜனும் வந்து 4 பேரை விக்கெட் எடுத்திருக்காரு. கொஞ்சம் ஞாபகம் வச்சு டீம் செட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர் எப்படி கேகேஆர் பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் தான் இருக்கு. ஸோ மயங்க் அகர்வால் பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா பால்ல ஒரு டைம், நரேன் பால்ல 2 டைம், ரசல் பால்ல 3 டைம், வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. அடுத்து ராகுல் திரிபாதி வந்து ரசல் பால்ல 4 டைம் அவுட் ஆயிருக்காரு. ரொம்பவே வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து அபிஷேக் சர்மா ரசல் பால்ல ஒரு டைம், வருண் சக்கரவர்த்தி பால்ல 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. மார்க்ரம் நரேன் பால்ல 1, ரசல் பால்ல 1, வருண் சக்கரவர்த்தி பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸையும் கொஞ்சம் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கலாம் எப்படி டீம் செட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து கேகேஆருக்கான பாசிபிள் ரீசன் ஸ்கோரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ரீசன் ஸ்கோர் இல்லை, பட் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது பிலிப் சால்ட் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். மேபி பிலிப் சால்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல குர்பாஸ் கூட இறக்கலாம். பட் பிலிப் சால்ட் வந்து கொஞ்சம் கரண்ட்ல நல்ல ஃபார்ம், நிறைய இந்த SA T20 அதெல்லாம் ஆடுறதுனால அவரே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வெங்கடேஷ் ஐயர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து அட்வான்டேஜா இருக்கு அவர்கிட்ட. என்ன அட்வான்டேஜ்? பவுலிங் அட்வான்டேஜ். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஓவர் போடலாம். மினிமம் டு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஆனா சில அன்னைக்கு விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. சில மேட்ச் நல்ல ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இதா இருக்காரு. ஸோ 2 ஓப்பனர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு 30+ ரன் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அப்படின்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நிதிஷ் ராணா அவரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10ல ஒரு 5 மேட்ச் அந்த மாதிரிதான் நிதிஷ் ராணா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. எல்லா மேட்சுமே அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ரிங்கு சொல்லவே வேணாம். இந்த சீரீஸ்ல போன சீரீஸா இருக்கட்டும், இந்தியா சீரீஸ் எதுனாலும் பினிஷிங் பண்றது அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, அந்த மாதிரி வந்து சூப்பரா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ரசலுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. இந்த UAE T20 லீக் அதெல்லாம் பார்த்தோம். நம்ம பவுலிங் ஆப்ஷன் வேற இருக்கு, பிளஸ் அவருக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால ரசல் வந்து எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரிதான் சுனில் நரேனும் 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணுவாரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கூட நமக்கு போதும். பேட்டிங் ஆப்ஷன் ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னாலும் அது நமக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால ரசல், சுனில் நரேன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ரொம்பவே எதிர்பார்த்த ஸ்டார்க் வந்து உள்ள இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணுவாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் அவர் வருண் சக்கரவர்த்தியும் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. ஸ்ரேயா சர்மா பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுத்த அன்னைக்கு 4, 3 இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாரு. இல்ல அப்படின்னா பெருசா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்க மாட்டாரு. அடுத்து வந்து ஹர்ஷித் ராணா, இல்ல அப்படின்னா ஷேட்டன் சக்காரியா, இல்ல அப்படின்னா வைபவ், அவரு அந்த 3 பேருமே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா ஓகே அப்படிங்கிற, ஏன்னா லாஸ்ட் சீசன் கேகேஆர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு.
ஸோ அதனால அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர் ஒன்னாவது இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரசல், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன், ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு, ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த 7 பேருக்குமே உங்களோட டீம்ஸ்ல நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ட்ரம்ப் பீக்கா பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்ல என்னாலும் வந்து 10 மேட்ச் இருக்குன்னா 10 மேட்சுமே 30 ரன் பிளஸ் அடிக்க மாட்டாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டப்புனு 100 இல்ல 70 பிளஸ் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ டிசிபியா ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதே மாதிரி தான் சுயாஷ் சர்மாவையும் பாத்தீங்கன்னா டிசிபியா ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணாவையும் ட்ரம்ப் பீக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கேகேஆருக்கான பாசிபிள் 11. இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஓரளவுக்கு ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா 2 பேர் இந்தியன் பிளேயர்ஸ், 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் சீசன் பெருசா ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ பெருசாவும் ஸ்கோர் பண்ணல. மயங்க் அகர்வால்லாம் லாஸ்ட் சீசன் எல்லா மேட்ச்லாம் ஆடி கொடுக்கல, ஏதோ 1-2 மேட்ச் ஆடி கொடுத்தாரு. அபிஷேக் சர்மாவும் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடுத்து ராகுல் திரிபாதி உண்மையிலே நல்லா கொஞ்சம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா லாஸ்ட் சீசன் கொஞ்சம் இல்ல, அதுக்கு முந்தின சீசன் நல்லா இருந்தாரு, பட் லாஸ்ட் சீசன் பெருசா இல்ல. அடுத்த மார்க்ரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க ஹெட் தான் வந்து ஓப்பனிங் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, திரிபாதி எல்லாருமே ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர். அதனால ஹெட்டை இறக்காம அவங்களுக்கு மிடில்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு எப்பவுமே. அதனால மார்க்ரம் ஆடுறதுக்கு தான் அதிகமா வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஹெட் கூட ஆடலாம். பட் அடுத்து கிளேசன் கரண்ட்ல சொல்லவே வேணாம். கிளேசன் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர், அடுத்து யான்சன், அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல கம்மின்ஸ், பூவி, மார்க்கண்டே, நட்டு. ஸோ இதுல வந்து இம்பாக்ட் பிளேயர் அதெல்லாம் இருக்கு. சொன்னால எப்படி வேணாலும் ஒரு பிளேயரை வந்து அவங்க வந்து அப்துல் சமடி இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட வந்து பேட்டிங் ஆட வைக்கலாம். இல்ல பவுலிங் போடுற கூட ஏதாச்சும் உம்ரான் மலிக் மாதிரி பிளேயரை கூட அவங்க வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ அதை கவனமா பாத்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட பொறுத்த வரைக்கும் மார்க்ரம்க்கு வந்து முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. யான்சன் சொல்லவே வேணாம், எஸ்ஐ T20ல 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாசன் வேர்ல்டு கப்ல இருந்து எல்லாமே நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது வந்து திரிபாதி, 5வது வந்து பாத்தீங்கன்னா கம்மின்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ல, 6வது வந்து பாத்தீங்கன்னா பூவி, 7வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கண்டேக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் கேகேஆர் இப்போ பேட்ஸ்மேன் வந்து நட்டு நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. அதையும் கொஞ்சம் நீங்க கவனமா போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் டீம் சேஃபா கொடுத்துருக்கோம். ஸோ கிளாசன், ரிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், திரிபாதி, ரசல், மார்க்ரம், யான்சன், வருண் சக்கரவர்த்தி, கம்மின்ஸ், ஸ்டார். ஸோ சேஃபா தான் நம்ம டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். கேகேஆர்ல இருந்து 6 பேரும், எஸ்ஆர்ஹெச்ல இருந்து 5 பேரும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டுனாலே அது வந்து ஆல்ரவுண்டர் தான் நீங்க கொடுக்கணும். டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கோ அவங்க எல்லாருமே நம்ம டீம்ல வந்து பெருக்கி போட்டுறணும். அப்படிதான் இருக்கும். ஸோ ரசலு, யான்சனு, வெங்கடேஷ் ஐயர், மார்க்ரம், ரிங்கு வந்து பினிஷிங் எப்பவுமே 4 பிளேயர் டபுள் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு பிளேயர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பேன். ஸோ ரிங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எல்லா மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 பிளஸ் மினிமம் 30 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. அதனால ட்ரை பண்ணலாம். மேபி வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க அதுக்காக கொடுத்துருக்கோம். ட்ரம்ப் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா யாருமே யோசிக்காத பிளேயரா வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணலாம், ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்ணலாம், பூவியை ட்ரை பண்ணலாம், திரிபாதியை ட்ரை பண்ணலாம், கம்மின்ஸையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களாம் ஒரு ட்ரம்ப் ஆப்ஷனா நீங்க வந்து கேப்டனாகவோ இல்ல வைஸ் கேப்டனாவோ இல்ல அட்லீஸ்ட் உங்க டீம்லயோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல விஷன் 11 ஆப் இது வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட்டிருக்கு, ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பா இருக்கு, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸா இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா விஷன் 11லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மொதல் வீடியோக்கு நிறைய பேர் பாத்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க. ஸோ அதுக்கான கிவ்அவேயும் சீக்கிரமா நம்ம வந்து ஒரு நாள் தான் கரெக்டா இன்னைக்கு மேட்ச் முடியுதுன்னா அடுத்த நாள் எல்லா நாளுக்குமான கிவ்அவேயும் கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ யாருக்கிட்டையும் நீங்களா வந்து தான் கேட்கணும். நம்மளா வந்து யார் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க வந்து நம்ம ஒரு பாட் ஐடி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பான கிவ்அவே கொடுக்குறேன். இல்லைன்னா மெயில் ஐடி கூட கொடுக்குறேன். அதில் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரூஃபோட கிளைம் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.